உங்கள் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி google.comனு டைப் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும்? ரிவ்யூஸில் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுவாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரௌசரில் google.comனு டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து google.com ஒரு ஐபி அட்ரஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ப்ரௌசர் வந்து அதோட கேஷை வந்து சர்ச் பண்ணும். இதுக்கு முன்னாடி google.com வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாச்சும் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணும். அப்படி இல்லைனா உங்களோட கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கேஷை வந்து சர்ச் பண்ணும். இந்த ஓஎஸ் வந்து டிஎன்எஸ் சர்வரை போய் கேட்டதுனால கூகுள் ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஐபி அட்ரஸை உங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ப்ரௌசர் வந்து ஒரு டிசிபி கனெக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணும். இதில் வந்துட்டு ஒரு 3-way ஹேண்ட் ஷேக் ஒன்று நடக்கும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஎல்எஸ் எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செக்யூர்டு கனெக்ஷனாக போகுது. ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் அது. ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து உங்கள் ப்ரௌசர் வந்து அதுக்கு அனுப்பும். google.comனு போட்டிங்களா, அது ஒரு கெட் மெத்தடாக வந்து கூகுளோட சர்வருக்கு போயிட்டு அங்கேருந்து சர்வர் ரெஸ்பான்ஸாக வந்து ஒரு 200 ஓகேவா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்கு வரும். ஃபைனலாக ஒரு HTML பேஜாக ரெண்டர் ஆகி உங்கள் கண்ணு முன்னாடி google.com வந்து நிற்கும்.